இப்போ இந்த சப்பாத்தி வந்து நம்ம பேன்ல கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காம நல்லா ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 சப்பாத்தி மட்டும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த சப்பாத்தி எல்லாம் நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு நல்லா உதுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம உதுத்து வச்ச அந்த சப்பாத்தி எல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு இதை வந்து நல்லா நைஸ் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை நான் ஒரு 3 பவுல்ல சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பவுடர்ல கொஞ்சம் சூடான தண்ணி, நல்லா சூடா இருக்கிற தண்ணி வந்து சேர்த்துட்டு ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல இது நல்லா சாஃப்டா ஒரு செர்லாக் மாதிரி வந்துடும். 5 நிமிஷத்துக்கு பின்னாடி பாருங்க, இது நல்லா சாஃப்டா எப்படி ஒரு செர்லாக் கன்சிஸ்டன்சில சூப்பரா ஊறிட்டு இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்து எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது கூட கொஞ்சமாக பாதாம் பவுடர் இல்லைன்னா நட்ஸ் பவுடர் ஏதாவது ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சூடான பசும்பால் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஃபார்முலா மில்க் பவுடர் இருந்தால் ஃபார்முலா மில்க் கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழந்தைக்கு வந்து அழகாக ஊட்டி விட வேண்டியது தான். உங்களுடைய இரண்டாவது ஃபுட்டு செய்யறதுக்கு ஒரு ஹாஃப் பனானா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிருக்கோம் இல்லையா சப்பாத்தி, அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா இது கூட கொஞ்சமாக நட்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், இது எல்லாமே சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். இது உங்களுடைய மூணாவது ஃபுட்டு செய்யறதுக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், வீட்டிலேயே செஞ்ச நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே மாவு வந்து ரெடி பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் சால்ட் சேர்த்துக்காதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லஞ்ச் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.